நபியோட இந்த பிறந்த நாள்ல, எனக்குள்ள உதித்த இந்த உதிப்ப உங்க எல்லாத்துட்டயும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த உதிப்பு என்ன அப்டின்னா, ஹஸ்ரத் அப்துல் வஹாப் பாக்கிவி அவங்க பெயர்ல ஒரு சூஃபி ஸ்கூல் ஆரம்பிக்கணும். நம்ப அடைஞ்ச அந்த கான்ஷியஸ்னஸ, நம்ப தெரிஞ்ச அந்த விஷயங்கள எல்லாத்துக்குமே அத பகிரணும். அத ஒரு அகாடமிக் ஸ்ட்ரக்சர்ல கொண்டுட்டு வரணுங்கிற அந்த உதிப்பு தான் வந்துச்சு. ஹஸ்ரத் அப்துல் வஹாப் பாக்கவி ஸ்கூல் ஆஃப் சூஃபிசம் அப்படின்ட்டு வைக்கலாங்கிற எண்ணமும் உதிச்சுச்சு. மீதி இத பத்தியான எந்த அ என்ன சிலபஸ் உருவாக்கணுங்கிற எந்த ஐடியாவும் இதுவரை என்ட்ட இல்ல. இத ஏன் உங்கள்ட்ட பதிவு செய்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாமே இந்த இறைவனோட ஒரு அங்கம் தான். இந்த யூனிவர்ஸோட ஒரு அங்கம் தான். இந்த பதிவு மூலியமா இந்த வீடியோ கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமோ, இல்ல கேட்டுட்டு இருக்கும்போதோ, உங்க கண்ண மூடிக்கிட்டோ, இல்ல மூடாமயோ, உங்க சிந்தனைய கடந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இதே மாரியான ஒரு ஸ்கூல் வந்து நடக்கணும். இதே மாரி ஒரு அகாடமிக் வந்து உருவாகணும் அப்டின்ட்டு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, சீக்கிரம் அது உருவாகுறதுக்கான சூழல இந்த இறைவன் உருவாக்கி குடுப்பான். ஒரு 1 இயர் கோர்ஸா ஸ்டார்ட்டிங்ல ஆன்லைன்ல சாட்டர்டே, சண்டே மட்டும் 10 டூ 1 அப்டின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் வீக்லி மட்டும் இந்த கோர்ஸ வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்டிங்கிற எண்ணம் மட்டும் இப்போதைக்கு வந்திருக்கு. சீக்கிரம் அது நிகழணும்னு இஸ்லாமியர்களுக்கு வருடப்பிறப்புங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா முஹர்ரம் தான். ஆனா சூஃபியாக்கள பொறுத்தவரையும் அந்த வருடப்பிறப்புங்கிறது, இந்த நூரே முஹம்மதுங்கிற அந்த ஒளி உருவாக்கப்பட்ட நாட்கள தான் சூஃபியாக்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த நாள்ல நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சூஃபிசம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ப ஹபீப் ரஹ்மான்ங்கிற பிரதர்ட்ட தான் வந்து அ கேட்கலாம் அப்படின்னு இருக்கோம். நபிகளோட வாழ்க்கைக்கும், சூஃபிசத்துக்கும் என்ன தொடர்பு? சூஃபிசத்த நபிகள் வாழ்க்கையிலேருந்து எப்படி சூஃபியாக்கள் எடுத்து பின்பற்றுறாங்க? ஏன்னா, இங்க உள்ள இஸ்லாமியர்களே பல பேர்கள் வந்து நபி வாழ்க்கையில சூஃபிசத்துக்கும் சம்மந்தம் இல்ல. இந்தியாவுடைய மரபுலேருந்து எடுத்து அத பின்பற்றுறாங்க. அதனால அவங்க வந்து தவறான வழிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. இத எல்லாத்தையுமே நீங்க என்ன கண்ணோட்டத்துல எப்படி பார்க்குறீங்க? பொதுவா நூறுவரசன் வந்து என்ட்ட சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து இது மாரி நபிகள் நாயகம் பொறந்த தினத்த வருது, மாசம் வருது. அவங்கள பத்தி ஏதாவது ஒரு செய்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் சொன்னேன், வருஷம் வருஷம் எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க சீரா ஓதுறாங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு பொறந்ததுலேருந்து அவங்களுடைய மறைவு வரைக்கும் எல்லாமே இப்ப பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன புதுசா செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா, இல்ல நம்ம வந்து அ வேற ஒரு சிந்தனைய தூண்டுற மாரி ஏதாவது ஓப்பனா ஒரு டிஸ்கஷன் வைப்போம். அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது நல்லதா தோணுச்சு. சரியா பட்டுச்சு. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த நபிகள் நாயகம் பொறந்த தினத்த முன்னிட்டு, இந்த கலந்துரையாடல ஆரம்பிக்கிறேன். இது கலந்துரையாடல், இது ஓப்பன். நான் சொல்றது தான் சரி, மத்ததெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ல யாரும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு ஐ ஓப்பனிங் மாரி சின்ன ஒரு என்னங்க எனக்குள் ஏற்பட்ட அந்த சிந்தனைய சொல்றேன். அத வந்து நீங்க வந்து அத டிஸ்கஸ் பண்ணுங்க. அது நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அது சரியா, தவறா அப்படிங்கிறத நீங்க பண்ணிட்டு, அதுக்கு பிறகு நம்ம அது ஓப்பன் டிஸ்கஷனா வைக்கலாம். இப்ப அ முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு பெருமிதம், ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, உலகத் தலைவர் எந்த தலைவருக்குமே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பொறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் துல்லியமா இல்ல. இது நபிகள் நாயகத்த தவிர அப்படிங்கிறது ஒரு அவங்க பெருமையா சொல்லக்கூடிய விஷயம். எப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றதா இருந்துச்சுன்னா, அவங்க இறக்கும்போது, அவங்க தாடியில எத்தன வெள்ள முடி இருந்துச்சு அப்படிங்கிற கவுண்ட் வரைக்கும் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த கவுண்ட் இருக்கு. அந்த அளவுக்கு துல்லியமா அ நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாற பதிவு செஞ்சிருக்காங்க. அதத்தான் நம்ம வருஷம் வருஷம் இந்த இந்த மாதத்துல அவங்க பிறந்த மாதத்துல அவங்க சீராவா படிக்கிறோம். அரபில படிக்கிறோம், தமிழ்ல படிக்கிறோம். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மெத்தட்ல அவங்களுடைய புகழ பாடிக்கிட்டே இருக்கோம். இப்ப இதுல வந்து எனக்கு சின்ன ஒரு ஒரு சந்தேகம்ங்கிறத விட ஒரு சின்ன ஒரு குழப்பம் கூட சொல்லலாம். இவ்ளோ தெளிவா ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும்போது, நபிகள் நாயகம் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ஹிரா குகையில ஒரு 40 நாளு தனிமையில இருந்தாங்க. தனிமையில இருந்தாங்க அப்படின்னா, அந்த தனிமையில இருந்துட்டு,
யோ கதிஜா நாயகம் மனைவி கதிஜா நாயகம் சிரமப்பட்டு மேலே ஏறி உணவுலாம் குடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப துல்லியமா ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஹிரா குகையில என்ன பண்ணாங்க? அப்படிங்கிறதுக்கு தேடி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு அத்தாட்சியை, ஒரு விளக்கமான ஒரு எந்த விதமான ஒரு குறிப்புகளும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இல்ல. இத காணொளி பார்க்குற யாராவது இந்த குறிப்புகள், என்ன மாரியான அவங்க வந்து அ அங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருந்துச்சுன்னா, அத ஓப்பனா ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். இப்ப இந்த துல்லியமான வாழ்க்கை வரலாறு கொண்ட நபிகள் நாயகத்துடைய இது, நம்ம வேறு ஒரு கோணத்துல நம்ம பார்க்கலாம். வாழ்க்கை வரலாறு அப்படின்னா, அவங்க பொறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் வாழ்க்கை வரலாறு இருக்கு. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வகையா 2 கட்டமா பிரிக்கலாம். முதல் கட்டம் அவங்க பிறந்ததுலேருந்து அதாவது நபிகளா மாறுறது வரைக்கும் உள்ள ஒரு கட்டம். நபியா மாறுன பிறகு ஒரு காலகட்டம். இந்த நபியா மாறுன பிறகு தான் இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்கள், தொழுகை எல்லாமே வந்தது. இப்ப இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ளத வந்து சின்னதா ஒரு சீராய்வு பண்ணுவோம். இப்ப நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை, அதாவது நபித்துவத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இதான் வந்து சூஃபிசத்துக்கு அடிப்படை அப்படிங்கிற பார்வையில நம்ம கொஞ்சம் ஆ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ நபிகள் நாயகத்துக்கும் இந்த சூஃபிசத்துக்கும் சம்மந்தமே இல்ல. இது வந்து ஒரு இந்திய மரபுல வந்த ஒரு அத்வைதம் துவைதம் இந்த மாரியெல்லாம் ஒரு கலப்பு வந்து சூஃபிசத்த உருவாக்குனாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. முஸ்லிம்கள் மத்தியிலயும் இருக்கு. மாற்று மதத்தினர் மத்தியிலும் இருக்கு. சூஃபிசம் அப்படிங்கிறது நபிகள் நாயகத்துக்கும் சூஃபிசம்க்கும் சம்மந்தம் கிடையாது. இது இந்திய மரபு வழியில உள்ள ஒரு ஒரு வாழ்க்கை முறை, இல்லாட்டி ஒரு வழிபாட்டு முறைய வந்து இவங்க தத்து எடுத்து, அத வந்து சூஃபிசத்த மாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்து வந்து ரொம்ப முற்றிலும் நிராகரிக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது என்னுடைய பணிவான கருத்து. எப்படி அப்படின்னு இப்ப நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கைய நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதாவது நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 2 பட்டங்கள் அவங்களுக்கு நெறைய பட்டங்கள் இருந்துச்சு. அதுல 2 பட்டங்கள் எடுத்துக்கலாம். அல் அமீன்ங்கிற ஒரு பட்டம், அஸ்ஸாதிக்ன்னு ஒரு பட்டம் இருந்துச்சு. பட்டப்பெயர். பட்டப்பெயர்ன்னா அவங்களுடைய செயல்முறைய வச்சு, இல்லாட்டி அவங்களுடைய உடல் அமைப்ப வச்சு தான் பட்டப்பேர் வைப்பாங்க. இப்ப நபிகள் நாயகத்துக்கு இந்த 2 பட்டப்பேர் இருந்துச்சு. அல் அமீனும் பட்டப்பேர் இருந்துச்சு. அஸ்ஸாதிக்ன்னு இருந்துச்சு. இது எதனால வந்துச்சு அப்படின்னா, அவங்க உண்மையா நடந்துக்கிட்டாங்க. நம்பிக்கைக்குரியவளா இருந்தாங்க. அவங்க நடத்த மூலியமா அரபு உலகத்துல அவங்கள வந்து ரொம்ப அந்த இந்த அல் அமீன், அஸ்ஸாதிக்ங்கிற பேர்ல கூப்பிட்டாங்க. அந்த அல் அமீன் என்ன அப்படின்னா, நம்பிக்கைக்குரியவர். அஸ்ஸாதிக் அப்படின்னா உண்மையாளர். இப்படி. இந்த 2 அந்த பட்டப்பேர் இருக்குல்ல, இந்த 2 வேர் சொல்லும் தான் வந்து சூஃபிசத்துக்கு அடிப்படை. இந்த நம்பிக்கையாளர்னா என்ன? அவர்ட்ட ஒரு பொருள குடுத்தோம் அப்படின்னா, அவங்க அத கரெக்ட்டா பாதுகாப்பாங்க. பாதுகாத்து யார்ட்ட எப்ப குடுக்கணுமோ அத கரெக்ட்டா குடுப்பாங்க. அவங்கட்ட ஒரு ரகசியத்த பரிமாறினோம் அப்படின்னா, அத பாதுகாத்து அவங்களுக்குள்ள வச்சுப்பாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க. உண்மையாளர்னா என்ன? உண்மைய தவிர எதுவும் பேச மாட்டாங்க. நயவஞ்சகம் அவங்க மனசுல இருக்காது. பிறர பத்தி பேச மாட்டாங்க. இந்த மாரியான எல்லா விஷயங்களையும் குணாதிசயங்கள அடக்கிய ஒரு ஒரு கேரக்டர்ன்னு வச்சுக்கங்க நபிகள் நாயகம். இப்ப இத இப்படி வச்சுப்போம். இப்ப சூஃபிஸுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த அல் அமீன் அதாவது நம்பிக்கையோட இருக்கணும், நம்பிக்கையாளரா இருக்கணும், பிளஸ் உண்மையாளரா இருக்கணும். இந்த எந்த சூஃபி மாடுகளை வேணாலும் எடுத்துங்க நம்ம. வாழ்க்கையில எந்த சூஃபி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 2 பண்புகளும் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த 2 பண்புகள் இருந்தா தான் அவங்க நம்ம சூஃபிய ஏத்துக்கிறோம். அதே மாரி சூஃபி மார்க்கத்துல யாரு பிரயாணம் பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த 2 பண்புகளும் ரொம்ப அவசியம். அப்ப இந்த நம்பிக்கையாளர், உண்மையாளர் இந்த 2 பண்புகளும் சூஃபி வழியில பின்பற்றவங்களுக்கு சூஃபிமார்களுக்கு ரொம்ப அவசியம். இந்த நபிகள் நாயகத்துடைய இந்த அந்த வேர் சொல் இந்த பட்டப்பேர்ல தான் இந்த கொள்கைய அவங்க சூஃபிசத்துல எடுக்குறாங்க. 1. 2வது மிகவும் கருணையாளர்கள் அவங்க. அவங்க வந்து மத்தவங்க கஷ்டப்படுறத வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தானா போய், தானா முன் வந்து அவங்க மத்தவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்றாங்க. இந்த கருணை குணம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கருணை குணமும் நம்ம சூஃபிசத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கருணை குணத்தையும் நம்ம சூஃபிசத்த எடுத்துக்கிறாங்க. முதல்ல அந்த நம்பிக்கை, உண்மை அந்த பேச்சு நயவஞ்சகம் இல்லாத ஒரு தன்மைய வச்சுக்கணும். அதுக்கு பிறகு மத்த நபர்கள் மீது, மத்த மனிதர்கள் மீது, மத்த விலங்குகள் மீது ஒரு கருணை இருக்கணும். இது 2மே எங்கேருந்து எடுக்குறாங்கன்னா, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையிலருந்து தான் எடுக்குறாங்க. வாழ்க்கை குறிப்புலருந்து தான் எடுக்குறாங்க. 3வது நஃப்ஸு.
அரபு உலகம் எப்படி இருந்துச்சுன்னா, நபிகள் நாயகத்துக்கு அந்த நபித்துவம் பட்டம் குடுக்குறதுக்கு முன்னாடி அரபு உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மது, மாது 2ம் வந்து தடை இல்லாம ஓடிட்டு இருந்துச்சு. அங்க ஆண், பெண் வித்தியாசம் தெரியாது. க ம மனைவி, அக்கா, தங்கை யாருமே வித்தியாசம் தெரியாது. ஒரு பெண்ண வந்து ஒரு போகப் பொருளா தான் பார்த்தாங்க. மது வந்து ஆறா ஓடும். அது இல்லாம பெண்ணும் இந்த மதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை அரபு உலகத்து வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில இருக்கும்போது, தன்னுடைய நப்ச கட்டுப்படுத்தி, இச்சாசக்தி மூலியமா நப்ச கட்டுப்படுத்தி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில மதுவ ஒரு வாட்டி கூட தொட்டதில்ல. அந்நிய பெண்ண ஒரு வாட்டி கூட தொட்டதில்ல. நபித்துவத்துக்கு பிறகும் சரி, முன்னயும் சரி. கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிக்காம பிற பெண்கள தொட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல அவங்க. அப்ப அந்த மாரியான ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அது எந்த தூய்மையான வாழ்க்கை வாழ்றது எப்படி வாழ முடியும்? அந்த நப்ச கட்டுப்படுத்துனாங்க. இந்த நப்ச கட்டுப்படுத்துனாங்க இல்லையா? இத தான் வந்து சூஃபிமார்கள் நப்சு நப்ச கட்டுப்படுத்து அந்த நப்ச கட்டுப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் சூஃபி வாழ்க்கை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த குணம். உண்மையாளர், நம்பிக்கையாளர், நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும். அதே மாரி கருணை கருணை இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த நப்ச கட்டுப்படுத்தி ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். இந்த 3மே வந்து நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை குறிப்புலருந்து தான் எடுக்குறாங்க சூஃபிசத்தம். அப்ப நமக்கு இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சூஃபியிசம் அப்படிங்கிறது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கைய வேறு இல்ல. 2ம் ஒண்ணு தான். அங்கேருந்து தான் எடுத்தது. வேறு அதுதான். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை தான் வேறு சூஃபிசத்துக்கு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்து இன்னொரு ஒரு குணம் இருந்துச்சு. அப்படின்னா, நபிகள் நாயகம் இறைவன் வந்து சொல்றான், முகம்மத படைக்கல அப்படின்னா, நான் இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த அண்ட சராசரங்கள படைக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் வந்து நபிகள் நாயகத்துடைய ஒளிய படைச்சுட்டான். நூற படைச்சுட்டான். படைச்சுட்டு இவங்க தான் இறுதி தூதர்ங்கிற நிறுவிட்டான். நிறுவன பிறகு அவங்களுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு 40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பக்குவம் வரணும். மனசால, செயலால, சொல்லால எல்லாத்துலயும் பக்குவம் வரணும்னு ஒரு 40 வருஷம் அவங்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறைய அல்லாஹ் வச்சிருந்தான். அந்த 40 வருஷம் காலகட்டத்த இறைவன் வச்சிருந்தான். இந்த 40 வருஷத்துல இறைவன் ஆ உடனே வந்து எல்லா விஷயத்தையும் குடுக்கல. அப்ப கடைசி நபித்துவம் குடுக்குறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகத்த மனச இந்த மாரி கேரக்டர்ஸ் எல்லாம் பக்குவமான பிறகு தனிமையில இருக்க வச்சான் இறைவன். ஹிரா குகையில ஒரு 40 நாள் தவம் இருந்தாங்க. இப்ப தவம்னா, தியானம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நபிகள் நாயகம் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொழுகை இந்த இஸ்லாமிய கடமைகள்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த 40 நாள் இருந்தாங்க. இந்த 40 நாள் என்ன செஞ்சிருப்பாங்க? தொழுகை செ தொழுது தொ தொழுகுத தொழுதுட்டே இருந்திருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கம்மி. ஒரு 2 ரக்காத் இதுக்கு முன்னாடியே நபிமார்கள் தொழுதுருக்காங்க. தொழுகை கடமையாகல. அதனால தொழுகைங்கிறது வந்து ஒரு சொற்பமா செஞ்சிருப்பாங்க. அப்ப வேற என்ன செஞ்சிருப்பாங்க அந்த குகையில உட்கார்ந்து தனிமையில என்ன செஞ்சிருப்பாங்க? அங்க செஞ்சது பாசிபிலிட்டீஸ் என்ன? 1 தன்ன பத்தி சிந்திச்சிருக்கணும். அப்புறம் நம்ம எதுக்காக இங்க படைக்கப்பட்டோம்? நம்ம என்ன செய்ய போறோங்கிறத சிந்திச்சிருக்கணும். அப்ப இந்த 40 நாளுக்கு இந்த காலகட்டம் இருக்குல்ல, இந்த 40 நாளு காலகட்டம் தான் அவங்க எப்படி நம்ம வாழப் போறோம்? நபித்துவம் கிடைச்ச பிறகு எப்படி நம்ம வாழப் போறோம்? நம்மட்ட குடுத்த ரோல எப்படி செய்ய போறோம்? எப்படி வந்து அந்த இஸ்லாமிய கட்டமைப்ப உருவாக்க போறோம்? அப்படிங்கிறத இந்த 40 நாள்ல அவங்க வந்து முடிவு தன்ன உணர்ந்தாங்க. இந்த மாரியான ஒரு அனலைசிஸ் ஏற்படுத்துனாங்க. அதுக்கு பிறகு இறைவன துதிச்சாங்க. இந்த 3 தான் அங்க செய்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த கேரக்டரிஸ்டிக் எடுத்துப்போம். இப்ப இத 40 நாள் இந்த ஹிரா குகையில இருந்தாங்க நபிகள் நாயகம். இத தான் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, சூஃபிசத்துல வந்து கல்வத் அப்படின்னு சொல்றாங்க. கல்வத்னா என்ன? மனிதர்கள விட்டு தனியா இருந்து, தன்னைத்தானே சிந்திக்கிறதுக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி, இறைவன திக்ர் பண்றது. இத தான் கல்வத்துன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 4 விஷயமும் சூஃபிசத்துக்கு அடிப்படை. இப்ப ரசூல விட்டு எங்கேயுமே சூஃபிசம் போல. சூஃபிசம் அப்படிங்கிறது வந்து ரசூலுடைய வாழ்க்கையிலருந்து தான் எடுக்குறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அடுத்து ஒண்ணு பார்ப்போம். இதுல வந்து 40 நாள் தவம் இருந்த பிறகு தியானம் இருந்தாங்க, தவம் இருந்தாங்க, என்னமோ செஞ்சாங்கன்னு வச்சுக்கங்களேன். செஞ்ச பிறகு இறைவன் வந்து நேரடியா அவங்களுக்கு குடுக்கல. இறைவன் வந்து நீங்க தான் நபி, நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஒரு ஒரு மலக்க இறக்குனான். ஜிப்ரீல் அப்படிங்கிற ஒரு வானவர் இறங்கி வந்து நபிகள் நாயகத்த பார்த்துட்டு ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஓத தெரியாதுங்கிறாங்க. ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஓத தெரியாதுங்கிறாங்க. அப்ப அவங்கள நபிகள் நாயகத்த அந்த ஜிப்ரீல்ங்கிற வானவர் கட்டி அணைச்ச பிறகு இப்ப ஓதுங்கன்னு சொன்ன உடனே, இக்ரா பிஸ்மி ரப்பிகல்னு ஓதுறாங்க. இப்ப இங்க நம்ம சூஃபிசத்த எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நபிகள் நாயகத்த ரெப்ரசன்ட் ஒரு உவமை. அது வந்து சீடருக்கு உவமை. ஜிப்ரீல் அப்படிங்கிற வானவரின் உவமை எப்படி அப்படின்னா, ஒரு குருவுடைய உவமை.
இறைவன் வந்து உலகத்த படைக்கிறது மட்டும் ரசூல படைச்சுட்டான். படைச்சா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்கள பக்குவப்படுத்துனா, பக்குவப்படுத்தி தானே அறிவிச்சுக்கல. அது ஒரு வானவர் மூலியமா தனக்குள்ள சக்தி என்ன, உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு வானவர் மூலியமா தெரியப்படுத்துனான். அப்ப இங்க தான் இந்த விஷயத்துல இருந்து தான் குரு சிஷ்யருடைய பரம்பரைய சூஃபிசம் எடுக்குறாங்க. அப்ப ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுக்கும், சூஃபிசத்துக்கும் வேறு வேறு இல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவா இங்கேருந்து புரிஞ்சுக்கலாம். இதுல நெறைய கான்ட்ரோவர்சி வரலாம். இது தப்பு, அது தப்பு. ஏன்னா அது வந்து ரசூலோட நபித்துவத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி, நபித்துவத்துக்கு பின்னாடி உள்ள செய்திய நம்ம பார்க்கணும். அப்படிலாம் இல்ல. இந்த நபித்துவத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி என்ன அப்படின்னு நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, இந்த மாரி குணநலங்கள் இருக்கணும். இப்படி இந்த மாரி செயல்கள்ல ஈடுபட்டா நமக்கு ஒரு குரு கிடைப்பாரு. அந்த குரு மூலியமா இறை பாதை திறக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து எடுத்துக்கணும். இதுதான் சூஃபிசம். ரசூலுடைய இந்த நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை வரலாறை எடுத்து தான் இந்த சூஃபிசத்த எடுக்குறாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் வேணாம். இப்ப நம்ம ஒரு கேள்வி நெறைய கேள்வி கேட்குறாங்க. இஸ்லாத்துக்கும் சூஃபிசத்துக்கும் சம்மந்தம் இல்ல. அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. நமக்கு அது தேவையில்ல. இது தெளிவான விளக்கம். நபிக்கே இந்த பட்டம் கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ பக்குவப்படுத்தப்பட்டாங்க. 40 வருஷம் பக்குவப்படுத்தியிருக்காங்க இறைவன். பக்குவப்படுத்தி தான் நபித்துவம் ஒரு பட்டத்த குடுத்துருக்கான். அப்ப நமக்கு இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கணும். இந்த குணாதிசயங்கள்லாம் இருந்தா தான் நம்ம வந்து இறை வழியில சரியான பாதையில செல்ல முடியும். இது நபித்துவத்துக்கு பிறகு தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாமே வந்துச்சு. இதுலயும் நமக்கு கடமை 5 கடமை இருக்கு. இஸ்லாமிய கடமை 5 கடமை. இந்த 5 கடமையில 3 கடமை உள்ளம் சார்ந்தது. 2 கடமை தான் வெளிய ஓடுது. 1 தொழுகை, 2வது ஹஜ். இந்த 2ம் தான் வந்து வெளிரங்கமா செய்யக்கூடிய அமல். மீதி 3 கலிமா, நம்பிக்கை. அதுவும் உள்ரங்கமா. நமக்கும் இறைவனுக்கும் உள்ளது மட்டும் தான். அந்த இது கலிமா. அதே மாரி ஜக்காத் மறைமுகமா தான் கொடுக்கணும். அதே மாரி ஆ நோன்பு. அதுவும் மறைமுகமான விஷயம். அப்ப இந்த 5 கடமைகள என்ன உணர்த்துது அப்படின்னா, உள்ரங்கமா நம்ம வேலை செஞ்சா மட்டும் தான் இறை பாதையில செல்ல முடியும். அப்படிங்கிறத இந்த 5 கடமைகளும் உணர்த்துது. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சூஃபிசம்ங்கிறது வந்து ரசூலுக்கும் சூஃபிசத்துக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்றாங்க இல்லையா? இது ரொம்ப முற்றிலும் தவறான ஒரு அபிப்பிராயம். இது வந்து சூஃபிசம் அப்படிங்கிறது முற்றிலும் வந்து ரசூல்ட்டருந்து நம்ம எடுத்த ரசூலுடைய வழிமுறையிலேருந்து எடுத்த விஷயம் தான். இப்ப நமக்கு இங்க ஒரு இது வரும். அப்ப நம்ம எல்லாருமே வந்து குருவ தேடி போறோமே, எப்படி குருவ நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு வரும். அப்ப குருவ தேடி போகணும் அப்படின்னு அந்த பண்புகள் வந்துச்சுன்னா, நம்ம குருவ நம்மள தேடி வந்துருவாங்க. எப்படி இந்த பண்புகளோட இருக்கும்போது இறைவன வந்து வானவர அனுப்பி ரசூலுல்லாஹ்க்கு நபிக்கு வந்து அந்த தன்னுடைய ஆற்றல உணர்த்தினானோ, அதே மாரி நீங்க இந்த பண்புகள், இந்த மாரியான செயல்முறை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இறைவன் உங்களுக்கு ஒரு குரு அனுப்பான். தாகம் கொண்டவர்களை தண்ணீர் தேடுகிறது, தண்ணீரும் தாகம் கொண்டவர்களை தேடுகிறார்கள். இங்க தான் வந்து அந்த பாயிண்ட். அப்ப நம்ம தேடி போ வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப குருவ தேடி போறோம். குரு நமக்கு அவசியம். குருவ தேடி போணும்னா, அப்ப குருவ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? குருவ கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் நம்ம பெரிய விஷயம் இல்ல. இந்த ரசூலுடைய பண்பு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த பண்புகள்லாம் குருட்ட இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது. அகம் சார்ந்த வாழ்க்கையில தூய்மையான வாழ்க்கை வாழ்றாங்களா குரு? அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு நமக்கு பயிற்சிகள் குடுக்குறாங்களா? இந்த மாரி இருந்துச்சுன்னா அவங்க உண்மையான குரு. இப்ப நம்ம குருமார்கள 2 விதமா பிரிச்சுடுறாங்கங்க. எப்படின்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? அ ஒரு பெரிய ஒரு கட்டமைப்ப உருவாக்கி, அந்த ஒரு சர்க்கிள தாண்டி அந்த குருமார யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாகிடுது. ஒரு படகோரமான வாழ்க்கை. பெரிய பெரிய இதில தான் தங்குறது. ஒரு எளிய மனிதர வந்து அவங்கள போய் அப்ரோச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாரி குருவ நான் வந்து தப்புன்னு சொல்ல வரல. யாரெல்லாம் அப்ரோச் பண்றாங்களோ, யாருக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குதோ பண்ணட்டும். ஆனா, நம்ம சூஃபிசம் பியூரான சூஃபிசம் அப்படின்னா, ரசூல் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த பண்புகள், இந்த செயல்முறை இருந்துச்சுன்னா நம்ம குருவா தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்ப இதே மாரி இன்னொரு குரு என்னன்னா, இப்ப மாந்திரீகம் செய்றாங்க இல்லையா? அந்த பேய் ஓட்டுறது, அந்த மாந்திரீகம் செஞ்சு செய்வினை எடுக்கிறது. இந்த மாரி ஒரு குருவ உருவாக்குறாங்க. இப்ப நமக்கு இந்த சூஃபிசத்துக்கும் இந்த குருமார்களுக்கும் சம்மந்தம் இல்ல. பியூர் சூஃபிசம் அப்படிங்கிறது, நம்ம குருவ தேர்ந்தெடுக்கும்போது இந்தந்த பண்புகள் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்தந்த பண்புகள் இருந்து உள்ளம் சார்ந்த பயிற்சி குடுக்குறாங்களா? நம்ம ஈஸி அப்ரோச்சபிளா இருக்கா? நமக்கு சந்தேகங்கள ம் நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்களா? அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க அவங்கள தாராளமா ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அப்படி எனக்கு அந்த மாரி ஆட்கள் கிடைக்கல அப்படின்னா, இந்த கேரக்டரிஸ்டிக் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, அமைதியா உட்கார்ந்தோம்னா அப்படின்னா, இறைவன் நமக்கு ஒரு குருவ அவனே அனுப்புவான் நமக்கு. இதுதான் ரசூலுடைய வாழ்க்கையிலருந்து அவங்களுடைய பிறந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சூஃபிசமும் ரசூலும் வேறும் இல்ல. இந்த அடிப்படை இந்த சூஃபிசத்துடைய அடிப்படையே வந்து வேற வந்து ரசூலுடைய நபித்துவத்துக்கு முன்னாடி உள்ள செயல்பாடுகள் தான். நபித்துவத்துக்கு பிறகும் அவங்களுடைய செயல்பாடு அப்படித்தான் இருந்துச்சு. அதுல மாற்று இல்ல. அப்ப நம்ம எடுக்கிறது எல்லாமே சூஃபிசத்துடைய பாதை அந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே எடுக்கிறது எல்லாமே
இங்கேருந்து தான் எடுக்குறாங்க. இப்ப இதுல ஒரு நம்ம சில விஷயங்கள் நமக்கு இங்க பெரிய குழப்பம் என்ன வருது அப்படின்னா, இதெல்லாம் ஏத்துப்பாங்க. இது ரசூலுடைய பண்புகள் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிட்டு தர்கா வழிபாடு கூடாது. அவங்க சொல்ற வாதங்கள். தர்கா வழிபாடு கூடாது. மௌலுது ஓதக்கூடாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. மௌலுது, தர்கா ஜியாரத்து இது 2 சூஃபிசம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. அது வேற வழிமுறை. சூஃபிசம்ங்கிற வேற வழிமுறை. நீங்க சூஃபிசத்த அனுபவிக்கணும் அப்படின்னா, அது ஒரு தேன் அது. அந்த தேனுடைய சுவைய நம்ம நக்கி பார்த்தா தான் தெரியும். அதோடைய சுவை என்ன அப்படிங்கிறத நம்ம நக்கி பார்த்தா தான் தெரியும். இல்ல அத கையில தொட்டு பார்த்துட்டு பிசு பிசுன்னு இருக்கு, ட்ரெஸ்ல ஒட்டும். அதனால நான் அத யூஸ் பண்ண மாட்டேன். அது எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி யாருடைய முட்டாள்தனம் அது? யாரு வந்து அத சுவைச்சு பார்க்கலையோ அவங்களுடைய முட்டாள்தனம் அது. சுவைச்சு பார்க்கணும். சுவைச்சு பார்க்கணும்னா நீங்க சூஃபிசம்னா என்ன? சூஃபிசத்துல என்ன செய்றாங்க அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சா தான் அதோடைய சுவை தெரியும். அதுல சுவை தெரிஞ்ச பிறகு நீங்க தர்காக்கு போங்க, போகாம இருங்க, மௌலுது ஓதுங்க, மௌலுது ஓதாம இருங்க. இது அப்பாற்பட்டது. இது அடுத்த சப்ஜெக்ட் நம்ம அது வேற மாரி இன்னொரு சந்தர்ப்பம்னா பேசுவோம் அது. சூஃபிசத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. சூஃபிசம்ங்கிறது தன்னை சார்ந்த பயணம் அது. உள் சார்ந்த பயணம் அது. இந்த உள் சார்ந்த பயணத்துல நீங்க எல்லாமே சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா, குரு மூலியமா இறைவன நோக்கி உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். இப்ப நம்ம எப்படின்னா, அந்த வார்த்தைகள வச்சுட்டு நம்ம ரொம்ப தொங்கிட்டு இருக்கோம். வார்த்தைகள எடுத்துக்கிட்டு, இந்த வார்த்தைகள வச்சுட்டு தான் நம்ம வார்த்தையில தொங்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு, நான் இப்ப யாரையும் குறை சொல்லணுங்கிறது நோக்கம் இல்ல. ஒரு அறிஞருடைய சிந்தனை எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஒரு தமிழகத்துல ஒரு முக்கியமான அறிஞர். ஒரு புரட்சி செஞ்ச அறிஞர்ன்னு வச்சுக்கங்களேன். அந்த அறிஞர்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு ஹதீஸ சொல்றாங்க. ஹதீஸ சொல்லிட்டு, இந்த ஹதீஸ் இருக்கா? இல்லையா? கரெக்ட்டான ஹதீஸா? தப்பான ஹதீஸான்னு கேட்குறாங்க. என்ன ஹதீஸ் அப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, கோட் பண்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. வீட்ல வந்து ஏறு உழுகுற அந்த கலப்பைய வச்சுக்காதீங்க. அது வீடு தர்த்திரியை ஏற்படுத்தும். அதனால வீட்ல வந்து அந்த கலப்பைய ஏறு உழுகுற கலப்பைய வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்விய கேட்டவுடனே அந்த அறிஞர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹதீஸ் வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் தான். என்ன காரணம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து விவசாயத்த ரொம்ப முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. அதனால விவசாயத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து விவசாயம் மூலியமா தான் எல்லாருக்கும் உணவு வருது. அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் வந்து அந்த கலப்பைய வந்து வீட்ல இருந்தா ஆ மொ தரித்திரியம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு அந்த விளக்கங்கள்லாம் சொல்றாரு. இப்ப நம்ம பார்க்கும்போது சரியா தான் இருக்கு. அப்ப விவசாயங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விவசாயத்த கொண்டு தான் எல்லாருக்கும் உணவு கிடைக்குது. அப்ப எப்படி அந்த கலப்பைய வந்து வச்சுக்க வேணாம்னு சொல்லுவாங்க? அப்ப இறைவன் வந்து குர்ஆன்ல கூட சொல்றான். நோம்புடைய நன்மைகள பேசும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த நெற்கதிர்கள் ஒவ்வொரு நெற்கதிர்கள் 7, 10 அது 70ஆ மாறும் அப்படின்னு சொல்றான். அப்ப விவசாயத்த இறைவனும் சொல்றான் அப்படிங்கும்போது, இந்த ஹதீஸ் வந்து எப்படி சரியான வரும்? அப்ப ஹதீஸ் ரசூலுடைய வாழ்க்கை அந்த அந்த சொல்லாடல்லேருந்து எடுத்து பார்த்தாலும் தப்பா தான் தெரியுது. ரசூ இறைவனுடைய அந்த குர்ஆனுடைய ஆயத்திலேருந்து எடுத்து பார்த்தாலும், இந்த ஹதீஸ் வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்றாங்க. நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது கண்டிப்பா அது வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் தான். இது வந்து இடையில பூத்தப்பட்ட ஹதீஸ். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு தான் தோணுது. ஆனா, நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏர்கலப்பை எதுக்காக படைக்கப்பட்டது? அதோடைய பர்ப்பஸ் என்னது? அது நிலத்துல போட்டு உழுதா தான் அதோடைய பயன் அடையும். வீட்ல வச்சிருந்தா பயன் கிடையாது. அதனால வீட்ல வச்சிருக்காத. அந்த ய அந்த கலப்பைய நிலத்துல போட்டு உழுது, நீ பயிர் செஞ்சு, நீனும் முன்னேறிக்க, மத்தவங்களும் உணவு குடு அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸுடைய உள்ளடங்கமான கருத்து. ஆனா நம்ம என்ன சொல்ட்டோம்? இந்த ஒரு வார்த்தை மேலோட்டமான வார்த்தைய வச்சுட்டு அந்த ஹதீஸை நிராகரிச்சுட்டோம். இப்ப யாரையும் நம்ம குற்றம் சொல்லுங்கிறது நம்ம நோக்கம் இல்ல. நம்முடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஹதீஸோ, குர்ஆனையோ அந்த வார்த்தைகள வச்சுட்டு தூங்காதீங்க. அதோட உள்ள அர்த்தம் என்ன? உள்ரங்கமான விஷயம் என்ன? ஏன்னா, அந்த குர்ஆனோ, ஹதீஸோ வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இன்னும் எத்தன வருஷம் உலகம் அழியப் போகுதோ, அத்தனத்துக்கும் பதில் சொல்லணும். அப்ப அந்தந்த காலகட்டத்தில நமக்கு வந்து உ இப்போ இப்போ உள்ள அறிவுக்கு என்ன தோணுமோ, அத மட்டும் தான் இப்ப விளங்க முடியும். இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு, இல்ல ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு வேற ஒரு அறிவு இருக்கும். அந்த அறிவோட நம்ம வந்து குர்ஆனையோ, ஹதீஸையோ ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அறிவுக்கு சேர்ந்த மாரி குர்ஆனோ, ஹதீஸ விளக்கம் சொல்லணும். அப்படி விளக்கம் சொல்லணும்னா, அது திருமறை கிடையாது. அப்ப ஒரு வார்த்தையில பல வந்து உள்ரங்கமான விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கும். நம்ம அந்த வார்த்தைகள வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கோம். தயவு செய்து வார்த்தைகள வச்சு விளையாட வேண்டாம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சூஃபிசம் அப்படிங்கிறது ரசூலுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்தது. இது ரொம்ப உன்னதமான ஒரு வாழ்க்கை தத்துவம். இது வாழ்க்கை வழிமுறை. நம்ம இப்போ சின்ன ஒரு கேள்வி நம்மள யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம அந்த சூஃபிசம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இந்த சூஃபிசம் இல்லன்னு சொல்லி நம்ம வாதிடுற நம்ம யாராவது, என்னைக்காவது ஒரு மணி நேரம் தனியா உட்கார்ந்து சிந்திச்சிருக்கிறோமா? இறைவன பத்தி சிந்திச்சிருக்கோமா? இறைவனுடைய படைப்பினங்கள பத்தி சிந்திச்சிருக்கோமா? நம்மள பத்தி சிந்திச்சிருக்கோமா? எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம். நம்ம வேற ஒரு கமிட்மெண்ட்ல நம்ம ஹதீஸு, குர்ஆன் ஓதிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா எது இல்ல. நம்ம ஒரு முஸ்லீமா பொறந்துடலாம். ஆனா மூமின் ஆவறதுக்கு இந்த சூஃபிசம் இருந்தா தான் ஒரு மூமின் ஆக முடியும். அப்ப உள்ரங்கமா சுத்தம் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது அந்த சூஃபிசத்துல இருக்கு. அதனால இந்த சூஃபிசத்த நீங்க குர்ஆன் ஓதுங்க இந்த அது ஆ தர்காக்கு போங்க, ஜியாரத்து ஜியாரத்து பண்ணுங்க, இல்லாட்டி மௌலித் ஓதுங்க, ஓதாம போங்க. அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். ஆனா, இந்த சூஃபிசம்ங்கிற அந்த அந்த தேனுடைய சுவைய வந்து ஒரு வாட்டி சுவைச்சு பாருங்க. சுவைச்சு பார்த்தா, அது நல்லதா, கெட்டதான்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்க உணர ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, எப்படி வந்து உணர்ந்து அது வார்த்தைகளா சொல்ல முடியாது. எப்படி கணவன் மனைவிக்குள்ள உறவுகள வந்து வார்த்தைகளால எவ்வளோ சொன்னாலும் நமக்கு புரியாது. அத அனுபவிச்சு பார்க்கணும். அதே மாரி இந்த சூஃபிசம் அப்படிங்கிறது ஒரு 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 சுவைமிக்க ஒரு வாழ்க்கை வழிமுறை. அந்த வாழ்க்கை வழிமுறைய நம்ம ஒரு வாட்டி சுவைச்சு பார்த்தா தான், அதோடைய டேஸ்ட் என்ன? அது புளிப்பா, இனிப்பா, கசப்பா, துவர்ப்பா எல்லாம் தெரியும். அதனால எல்லாம் ஒரு வாட்டி முயற்சி செஞ்சு பார்ப்போம். இதுல நம்பிக்கையோட நடக்கிறது, உண்மையா இருக்கிறதுல யாருக்காவது இஸ்லாத்துக்கு மாற்றமான விஷயமா? இல்ல. தனிமையில இருந்து இறைவன சிந்திக்கிறது, இறைவன திக்ர் பண்ண மாற்றமான விஷயமா? ஷரியத்துக்கு மாற்றமான விஷயமா? இல்ல. மத்தவங்களுக்கு உதவணும், கருணையோட இருக்கணும். இது ஷரியத்துக்கு மாற்றமான விஷயமா? இல்ல. அப்ப தனிமையில தவம் செய்றது மாற்றமான விஷயமா? எதுவுமே இல்ல. அப்ப இந்த சூஃபிசத பாதைய நம்ம தேர்ந்தெடுத்து உண்மையான ஒரு சூஃபிசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அது வழியில நடக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த நான் இந்த மாரி தனிமையில இருக்கேன், கருணையோட இருக்கேன், உண்மையா இருக்கேன், எல்லாம் செய்றேன். ஆனா அந்த சூஃபிஸோட வழிமுறைகள்லாம் எனக்கு புடிக்கல. ஏன்னா திக்ரு சத்தமா செய்றாங்க, கூட்டமா செய்றாங்க, டான்ஸ் ஆடிட்டு செய்றாங்க. இதெல்லாம் எனக்கு புடிக்கல. இதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்லலாம். ஒரு கேள்வி வரும். இப்ப நம்ம இங்க என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா, மனிதன் வந்து ஒரே மனநிலையில இருக்கக்கூடிய மனிதன் இல்ல. இப்ப பல மனிதர்கள் இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 1000 வாட்டி எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னா என்னால முடியாது. எனக்கு சோம்பேறித்தனம் வந்துரும். உதாரணத்துக்கு சொல்றேன். சோம்பேறித்தனம் வேணாம். ஆனா, என்ன உட்கார வச்சு நீ 1 மணி நேரம் உட்கார்ந்திருப்ப. அமைதியா உட்கார்ந்திருப்ப. உன் மூச்ச கவனிச்சுட்டு உட்காருப்பான்னா நான் உட்காருவேன். உதாரணத்துக்கு சொல்றேன். உட்காருவேன். இப்ப எய்த்தாப்ல ஒரு சகோதரர் இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திக்ர் ஓதுறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். உட்கார்ந்தெல்லாம் செய்ய முடியாது. கான்சன்ட்ரேஷன் அவருக்கு சிதறிட்டே இருக்கும். அப்ப அவருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவருக்கு திக்ர குடுப்பாங்க. அப்ப இந்த மாரி ஒவ்வொரு மனநிலையில வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சூஃபிசத்துடைய அந்த சுவைய அறியணுங்கிறதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில வந்த குருமார்கள், ஒவ்வொரு தரிகாவுடைய பாதைய எடுத்த வந்த குருமார்கள், அந்த காலகட்டத்தில எப்படி மனிதனுடைய மனநிலை இருந்துச்சு, அத எப்படி இறைவன் நோக்கி திருப்புறது அப்படிங்கிறத யோசிச்சு, அவங்க ஒரு வழிமுறைய ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் வந்து இப்ப உங்களுக்கு புடிக்கலையா? சத்தமா திக்ர் பண்றதுக்கு புடிக்கலையா? ரிஃபாய் தரிகாலாம் அமைதியா தான் திக்ர் பண்ணணும். அந்த ரிஃபாய் தரிகாவ ஃபாலோ பண்ணுங்க. அது தப்பா, ரைட்டாங்கிறத நீங்க அப்புறம் உள்ள போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பார்க்காம ரிஃபாய் தரிகாவுல இது தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. ரிஃபாய் தரிகால அமைதியா உட்கார்ந்து திக்ர் பண்ணுவாங்க. அது பண்ணுங்க. இல்ல எனக்கு மனசிதறல் அதிகமா இருக்கு. எனக்கு கான்சன்ட்ரேஷனா உட்கார முடியாது. அப்படின்னா ஒரு 10 பேர் உட்கார்ந்துட்டு காதரியா தரிகால திக்ர் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா, ஒரு 10 பேர் இருக்கும்போது அங்க ஒரு கான்ஷியஸ்னஸ் உருவாகும். கான்ஷியன்ஸ் உருவாகும். அப்ப அந்த மனநிலை மாறும். எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒத்த ஒரு வேவ் லென்த் கிடைக்கும். அப்ப அந்த கவனம் சிதறல் இல்லாம அவங்களுக்கு அங்க திக்ர் செய்ய முடியும். அதனால தான் கூட்டு திக்ர் உருவாக்குனாங்க. இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே, உங்க பாஷையில சொன்னதா பாஷைன்னா, டான்ஸ் ஆடிட்டு திக்ர் பண்றாங்களே அப்படின்னா, இந்த டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது தன்னை மறந்து இறைவனை உணர்றதுக்காக அத உருவாக்குனாங்க. எப்படி வந்து இப்ப ஒரு கணவனும் மனைவியும் உறவு வச்சிருக்கும்போது, இறைவன எந்த கான்சன்ட்ரேஷனும் இருக்காது. நம்ம அதுல தான் நோக்கமா இருக்கோம். அப்ப அது ஹராமா? இல்ல. இதே மாரி நம்ம ஒரு உடல் அசைவுகள ஏற்படுத்தி, நம்முடைய வெளி சிந்தனைகள்லேருந்து மாத்தி, ஃபுல் கான்சன்ட்ரேஷன கொண்டு வரதுக்காக தான் இந்த மாரி அந்த அது டான்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அது அது கொச்சையான வார்த்த. கை, கால்கள அசைச்சு ஒரு மாரியான ஒரு ஒரு அசைவ ஏற்படுத்தி, அது அந்த பிளட் பிரஷர உருவாக்கி அந்த கான்சன்ட்ரேஷன உருவாக்க. இப்ப நமக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப அதிகமான கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்முடைய நிலைமையே இழந்துருவோம். நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்றோம்னு நமக்கு தெரியாது. நமக்கு உணர்வே இருக்காது. ஆனா நம்ம எல்லாமே செய்வோம். நமக்கு உணர்வே இருக்காது. இந்த மாரியான ஒரு நிலைய தான் அந்த திக்ர் அந்த அந்த உடல் அசைவோட திக்ர் செய்றாங்க பார்த்தீங்களா? இந்த இந்த மாடல் தான் அது. அப்ப உங்க பிளட் பிரஷர் அதிகமாக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உணர்வு இருக்காது. நீங்க அந்த டிவைன் ஃபோர்ஸோட கனெக்ட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் அந்த மாரி உருவாக்குனாங்க. உங்களுக்கு எந்த மாடல், எந்த தத்துவம், எந்த மா மாதிரியான வந்து தரிகா உங்களுக்கு பிடிக்குதோ, அந்த தரிகாவ ஃபாலோ பண்ணி சுவைச்சு பாருங்க. சுவைச்சு பார்த்துட்டு,
அது நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறத நீங்க வந்து முடிவு பண்ணிட்டு, அதுல பிரயாணம் பண்றதா, வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதுல இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப நம்முடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, சூஃபிசம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வேறு வந்து ரசூலுடைய வாழ்க்கை. இதுக்கு தான் இந்த குணங்கள், என்னென்ன தன்மைகள் இருக்கணும், எப்படி கல்வத்து இருக்கணும், எல்லாமே இதில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எடுத்தது தான் அப்படிங்கிறத நம்ம கோணத்தை வைக்கிறோம். இப்ப இந்த கோணத்துல ஏதாவது பிழைகள், கருத்துகள்ல பிழைகள், சிந்தனைகள்ல பிழைகள் இருந்தா, அதுக்கு நான் முழு பொறுப்பை எடுத்து இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இது உங்களுக்கு நன்மையா இருந்துச்சு, சிந்தனைய தூண்டுனுச்சு அப்படின்னா, இந்த நன்மைகளை எல்லாத்தையும் என்னுடைய குருநாதருக்கு பாதங்களுக்கு காணிக்கையா வைக்கிறேன். வஸ்ஸலாம். நன்றி.